ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம். இன்றைக்கி வாயில் வச்சா கரையக்கூடிய பிரெட் அல்வா தான் பண்ண போகிறோம். இது ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வீட்டில் ஒரு 5-6 பிரெட் இருந்தாலே ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். அந்த பிரெட் ஸ்லைஸை கார்னரை நம்ம கட் பண்ணிக்கலாம். கார்னரோடு பொரிக்கும் போது அந்த ப்ரெட்டு கருகி போயிடும். அதனால் கார்னரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் 7 ப்ரெட்டையும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா ப்ரெட்டு துண்டையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சைடு பொரிஞ்சோடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கணும். ரொம்ப டார்க்காக ஆகக்கூடாது. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, மேலே கருகிடும். அதனால் அல்வா நமக்கு அந்த கலருக்கு கிடைக்காது. அதனால் மீடியம் கலருக்கு நம்ம பொரித்து எடுத்துக்கணும் எல்லா ப்ரெட் துண்டையும். இப்போ எல்லா ப்ரெட் துண்டையும் இந்த கலருக்கு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ அதே கடாயில் நம்ம சர்க்கரை பாகு வச்சுக்கலாம். நான் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதில் சுகரை சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணியோட 1 கப்பு சுகர் சேர்க்குறேன். 1 கப்பு சுகர் 7 பிரெட் துண்டுக்கு கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டேன் எல்லா பிரெட் துண்டையும். இப்போ இதில் பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சோடனே இந்த பிரெட் துண்டை அந்த தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணியில் சேர்த்த பிறகு நம்ம கலந்து விட வேண்டியது தான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பிரெட் துண்டு எல்லாமே நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த தண்ணியில் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த பிரெட் துண்டு எல்லாமே நமக்கு கரைஞ்சி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ரொம்ப நெய்யெலாம் சேர்க்கணுன்னு தேவையில்லை. ஏற்கனவே பிரெட் துண்டை எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கிறதுனால அந்த எண்ணெயே நம்ம கிண்ட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு பிரெட் துண்டும். இப்போ இதோட ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்த பிறகு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதோட முந்திரியை சேர்க்க வேண்டியதான். ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானே அதில் ஒரு 15 முந்திரியை சேர்த்துருக்கேன். முந்திரி நல்லா பொன்னிறமாகி வரணும். பொன்னிறமானோடனே அதை அல்வாவில் சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ அல்வாவில் சேர்க்குறேன். அல்வாவில் சேர்த்த பிறகு நம்ம கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் கிண்டினாலே போதும். நல்லா அருமையான அல்வா நமக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா அழகாக திரண்டு வருது. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இதை விட வச்சாலும் நமக்கு ரொம்ப ரஃப்பான மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க ருசிக்கலாம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.